திருச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஓபிஎஸ் தினகரன் பற்றி பொதுவெளியில் பேச வேண்டாம், பாஜகவினருக்கு அமித்ஷா உத்தரவு. துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்கும் விழா டெல்லியில் நேற்று நடந்தது. இதில் பங்கேற்க தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் டெல்லி சென்றனர். துணை ஜனாதிபதி பதவியேற்பு விழா முடிந்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மேலிட தலைவர்களை தமிழக பாஜக நிர்வாகிகள் சந்தித்துள்ளனர். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோரை மீண்டும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டுவரும் பணியை பாஜக தலைமை மேற்கொள்ளும் என அமித்ஷா கூறியுள்ளார். அதனால் அவர்களை பற்றி தமிழக பாஜக தலைவர்கள் பொதுவெளியில் எதுவும் பேச வேண்டாம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் யாரும் வெளியே பேசக்கூடாது. திமுக அரசின் ஊழல்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என அவர்களுக்கு அமித்ஷா உத்தரவிட்டதாக கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன. இதற்கிடையே சென்னை மாமல்லபுரத்தில் வரும் 16ஆம் தேதி தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடக்க உள்ளது. இதில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதில் வரும் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் துவங்குவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிகிறது. நீதி கேட்பு பயணம் துவங்கும். தூய்மை பணியாளர்கள் முறியடிக்கும் முயற்சியில் போலீஸ். பணி நிரந்தரம் மற்றும் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். சென்னை ரிப்பன் மாளிகை போராட்டத்திற்கு பின் அவர்கள் எங்கு கூடினாலும் போலீசார் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சூழலில் மாநிலம் முழுதும் உள்ள தூய்மை பணியாளர்களை ஒருங்கிணைத்து நீதி கேட்கும் பிரச்சார பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் இதற்கு அனுமதி கோரி டிஜிபி அலுவலகத்தில் மனுவும் அளித்துள்ளனர். கோவையில் துவங்கி பிரச்சார பயணம் திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், நாகர்கோவில், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி என பல ஊர்களுக்கு செல்ல உள்ளது. தெருமுனை கூட்டங்கள் நடத்தவும் முடிவு செய்துள்ளனர். இதற்காக வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என மாவட்டங்களை பிரித்து தனித்தனியாக வாகனங்களும் ஏற்பாடு செய்துள்ளனர். இப்பிரச்சார பயணத்தை நடத்தவிடாமல் போலீசார் முறியடித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தூய்மை பணியாளர்கள் கூறுகையில், எங்கள் போராட்டத்தை போலீசார் துணையுடன் அரசு முடக்கி விடுகிறது. போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்துவிட்டதாக கூறி கோர்ட்டையும் ஏமாற்ற பார்க்கிறது. மாநிலம் முழுதும் பெரும் போராட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளோம். அதற்கான பிரச்சார பயணத்தை நடத்தவிடாமல் போலீசார் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். தடையை மீறி எங்கள் பயணமும் போராட்டமும் தொடர்கிறது என்றனர். பழங்கால அறிவு புதையலின் நுழைவு வாயில் ஞான பாரதம். கணிதம் முதல் கணினி வரை பூஜ்ஜியத்தின் பங்கு அளப்பரியது. நம் நாட்டின் பண்டைய நாகரிகம், கலாச்சாரம், பண்பாட்டை மீட்டெடுத்து பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஞான பாரதம் எனும் போற்றால் துவக்க நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது. ஓலைச்சுவடிகள் மற்றும் பல்வேறு வகையிலான கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் வடிவில் பதிவேற்றி அவற்றை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் டெல்லி விஞ்ஞான் பவனில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஞான பாரதம் இணையதளத்தை துவங்கி வைத்த பிரதமர் மோடி அங்கு இடம்பெற்ற கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து அங்கு நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: கையெழுத்து பிரதிகளை பாதுகாத்து இந்தியாவின் அறிவுசார் மரபை மீட்டெடுக்கும் முயற்சியாக ஞான பாரதம் போற்றால் துவங்கப்பட்டுள்ளது. பண்டைய கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் நம் பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியும். மேலும் இந்த சர்வதேச மாநாட்டின் மூலம் இந்தியாவின் கையெழுத்து பிரதிகளுக்கு புத்துயிர் ஊட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து அறிஞர்கள் ஆலோசிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த செயற்கரிய முயற்சிக்காக நாட்டு மக்கள் மற்றும் கலாச்சார அமைச்சகத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நாம் இன்று எழுத்துக்களை எளிதாக எழுத முடிகிறது. அதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளது. கீபோர்டு உதவியுடன் நொடிப்பொழுதில் பல எழுத்துக்களை தட்டச்சு செய்து அதை பிரிண்ட் எடுக்க முடிகிறது. ஆனால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு எழுத்து எழுதுவதற்கும் மிகப்பெரிய முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதீத கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட இந்தியர்கள் மிகப்பெரிய நூலகங்களை அமைத்திருந்தனர். அந்த வகையில் ஓலைச்சுவடி, தாமிர பட்டயம், செப்பு பட்டயம் என 1 கோடி கையெழுத்து பிரதிகள் நம்மிடம் உள்ளன. பண்டைய காலத்தில் ஓலைகள், தாமிர பட்டயங்கள் போன்றவை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. பாரதத்தின் ஞான பரம்பரை இவ்வாறாக ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்பட்டது. வேதங்கள், ஆயுர்வேத மருத்துவம், ஜோதிட கலை போன்றவை நம் பாரம்பரியத்தில் அரிய பொக்கிஷங்களாக திகழ்கின்றன. கணிதம் முதல் கணினி அறிவியல் வரை பூஜ்ஜியத்தை ஆதாரமாக கொண்டுள்ளது. அது இந்தியாவின் கொடையாக திகழ்கிறது.
பழங்கால அறிவு புதையலில் நுழைவு வாயிலாக ஞான பாரதம் திகழ்கிறது என பிரதமர் மோடி பேசினார். நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் வரலாறு படைத்தார் சுஷிலா கார்கி. அரசியல் குழப்பத்திற்கு தீர்வு. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்ததை அடுத்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பெரும் கலவரமாக உருவெடுத்தது. கலவரத்தை ஒடுக்க போலீஸ் ராணுவம் களமிறங்கியது. துப்பாக்கிச்சூடு மற்றும் கலவரத்தில் 51 பேர் பலியாகினர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். முன்னாள் இந்நாள் பிரதமர்களின் வீடுகள் தீக்கிரையாகின. பார்லிமெண்ட் வாசலில் தீ வைக்கப்பட்டது. இதையடுத்து ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிரதமர் KP ஒலி ராஜினாமா செய்தார். இதையடுத்து போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர ஜனாதிபதி ராம்சந்திர பௌடேல் போராட்டக்காரர்களுடன் பேச்சு நடத்தினார். நேபாளம் முழுதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு ராணுவத்தின் வசம் வந்தது. இந்நிலையில் அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதி என்ற பெருமையை பெற்ற சுஷிலா கார்கியை இடைக்கால அரசின் பிரதமராக தேர்வு செய்வதென மக்கள் முடிவு செய்தனர். ஊழலில் ஈடுபட்ட முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது சுதந்திரமான விசாரணை நடத்த முழு அதிகாரம் அளித்தால் மட்டுமே தான் பிரதமர் பதவியை ஏற்க முடியும் என சுஷிலா கூறியிருந்தார். அவரின் வெளிப்படையான நேர்மையான கருத்து அந்நாட்டு மக்களை பெரிதும் கவர்ந்தது. பெரும்பாலானோர் ஆதரவை பெற்றதை அடுத்து சுஷிலா கார்கி அந்நாட்டின் பிரதமராக தேர்வானதாக ஜனாதிபதி ராம்சந்திரா அறிவித்தார். காத்மாண்டுவில் நடந்த நிகழ்ச்சியில் சுஷிலா கார்கி பிரதமராக பதவியேற்றார். சுஷிலாவின் பதவியேற்பை அந்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். தற்போது 73 வயதாகும் சுஷிலா கார்கி அந்நாட்டின் நீதித்துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றியவர் என்ற பெருமைக்குரியவர். அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதியாக அவர் நியமிக்கப்பட்ட போது முதல் பெண் தலைமை நீதிபதி என்ற வரலாறு படைத்தார். தற்போது அவர் அந்நாட்டின் இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்றிருப்பதன் மூலம் முதல் பெண் பிரதமர் என்ற புதிய வரலாறு படைத்துள்ளார். சுஷிலா தலைமையிலான புதிய அரசு முன்னாள் ஆட்சியாளர்களின் ஊழல் குறித்து விசாரிப்பதுடன் நாட்டில் அமைதியை நிலைநாட்டவும் வளர்ச்சியை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கும் என அந்நாட்டு மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனால் கடந்த சில நாட்களாக அந்நாட்டில் நிலவிய அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. இந்தியாவை பார்த்து அஞ்சும் அமெரிக்கா, RSS தலைவர் மோகன் பாகவத் பேச்சு. இந்தியா வலிமையாக மாறினால் தங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில்தான் நம் நாட்டின் மீது வரிகள் விதிக்கப்பட்டன என RSS தலைவர் மோகன் பாகவத் அமெரிக்காவை மறைமுகமாக சாடினார். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பின் விஸ்வசாந்தி சரோவர் அமைப்பின் 7வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பாகவத் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது: இந்தியா வலுவான நாடாக வளர்ந்தால் தங்களுக்கு என்ன நேரிடும், தங்கள் சொந்த நிலை என்னவாகும் என உலக நாடுகள் பயப்படுகின்றன. அதனால்தான் இந்திய பொருட்களுக்கு வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் நாங்கள் எதுவும் செய்யவில்லை. 7 கடல்களுக்கு அப்பால் இருந்தும் எந்த தொடர்பும் இல்லாத போதும் ஏன் எங்களை கண்டு அஞ்சுகிறீர்கள்? மனிதர்களும் நாடுகளும் தங்கள் உண்மையான சுயத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திப்பீர். மனிதர்கள் நான் என்பதிலிருந்து நாம் என்ற அணுகுமுறைக்கு மாறினால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். உலக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடித்து முன்னோக்கி செல்லும் வழியை காட்டும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. இந்தியா சிறந்தது. இந்தியர்களும் சிறந்தவர்களாக இருக்க பாடுபட வேண்டும் என கூறினார். சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் போட்டோ வீடியோ எடுக்க தடை. சுப்ரீம் கோர்ட் வளாகத்தில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்பு குழு வெளியிட்ட சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே ஊடகங்களைச் சேர்ந்தவர்கள் பேட்டி எடுப்பது, நேரலை செய்வது போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். உயர் பாதுகாப்பு வளைய பகுதிகளுக்குள் புகைப்படங்கள் எடுக்கவும் வீடியோ பதிவு செய்யவும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுக்க பயன்படுத்தப்படும் கேமரா, செல்ஃபி ஸ்டிக் போன்ற உபகரணங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறினால் சுப்ரீம் கோர்ட்டின் உயர் பாதுகாப்பு பகுதிகளுக்குள் ஊடகத்தினர் நுழைய 1 மாதம் தடை விதிக்கப்படும். சுப்ரீம் கோர்ட் ஊழியர்கள் இந்த விதிமீறல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் அதிகாரம் பணியமர்த்தப்பட்டுள்ள பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது. உக்ரைனுடன் அமைதி பேச்சை தற்காலிகமாக நிறுத்திய ரஷ்யா. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது கடந்த 2022இல் ரஷ்யா தொடர்ந்த போர் 3 ஆண்டுகளை கடந்து தொடர்கிறது. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் சமீபத்தில் சீனாவின் தியான்ஜனில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுடனான போரை பேச்சு மூலம் நிறுத்த இன்னும் வாய்ப்புள்ளது என்றார். மேலும் தேவைப்பட்டால் ஆயுதம் மூலமே ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் எச்சரித்திருந்தார்.
உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாகவும் உறுதியான முடிவுகளை தருவதாக இருந்தால் மட்டுமே பேச்சுக்கு தயார் என்றும் புட்டின் தெரிவித்திருந்தார். ஆனால் பேச்சுக்கான இடமாக மாஸ்கோவை ஏற்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்துவிட்டார். மேலும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். இந்நிலையில் ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், ரஷ்யா உக்ரைன் இடையிலான அமைதி பேச்சு தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தடைக்கு ஐரோப்பிய நாடுகளே காரணம் என்றார்.